ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு திவ்ய தரிசனம் இந்த பதிவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது. ஏன்னா காசியில் இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த 2 கோவில்களை இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த பதிவில் மிருத்யுஞ்சேஸ்வரர் கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு லிங்கத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக தரிசனம் செய்ய போகிறீங்க. மிருத்யுஞ்சேஸ்வரர் கோவிலில் நிறைய லிங்கங்கள் இருக்கும். அதில் ஒரு லிங்கத்தை நீங்கள் இந்த பதிவின் மூலமாக ஆத்மார்த்தமாக தரிசனம் செய்ய போகிறீங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோ என்றைக்கு நம்ம எடுத்தது அப்படின்னா, வருட பிறப்பன்று, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கங்கைக்கு போயிருந்தோம். அதாவது காசி கங்கையில் உட்காந்து நம்ம ஸ்தவனமஞ்சரி பாராயணம் செய்திருந்தோம். அன்னைக்கு தான், அதாவது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு அன்று நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே காலபைரவரை வேண்டிக்கிட்டு நம்ம அந்த கருப்பு கயிறுலாம் வாங்கினோம்ல, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வாங்கிட்டு அப்படியே நான் நேராக எங்கே போனேன்னா, அப்படியே வாங்க என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக நீங்களும். முதல்ல காசி காலபைரவரோட பாதத்தில் வைத்து நம்ம சாமி கும்பிட்ருக்கோம், இந்த கயிறை வைத்து. ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் கொடுப்பதற்காக. அங்கே போயிட்டு காலபைரவர் பாதத்தில் வைத்து சாமி கும்பிடுறதுக்கு அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் உடல்நிலையெல்லாம் சரியில்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்காகவும் இந்த கயிறை வைத்து நம்ம சிறப்பு பிரார்த்தனை செய்யணுங்கிறதுக்காக தான் மிருத்யுஞ்சேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிருத்யுஞ்சேஸ்வரர் எவ்வளோ பவர்ஃபுல்லானவர். மிருத்யுஞ்சய மந்திரம் எவ்வளோ உபயோகமான மந்திரம். எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். மரண படுக்கையில் இருப்பவர்களை கூட மீட்டு கொண்டுட்டு வர அந்த ஒரு மந்திரம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம தரிசிக்கிறோம். அந்த லிங்க தரிசனம் அங்கே வைத்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே மிருத்யுஞ்சேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இங்கே காலபைரவர் கோயில் கோபுரத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயில் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. நீங்கள் இங்கேருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க. ஆனால் நம்ம மிருத்யுஞ்சேஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு லிங்கத்தோட தரிசனம் உங்களுக்கு இந்த பதிவில் இருக்குது. அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள். கோயிலுக்குள்ளே பாருங்கள், மக்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே தான் கால பைரவர் இருக்கார். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. தெரியாமனா ஒரு சில பேர் எடுப்பாங்க. ஆனால் அப்படி எடுப்பது தவறு. அதனால் நம்ம அந்த கோவிலோட அந்த ஆகம விதிகள்லாம் சரியாக கடைப்பிடிக்கணும். அதனால் மரியாதை கொடுத்து நம்ம அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது கிடையாது. நேராக நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம். ஆனால் மூலவர் மட்டும் நம்ம வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. இப்போ நம்ம மிருத்யுஞ்சேஸ்வரர் கோவிலுக்குள்ளே தான் இருக்கிறோம். மொத்தமாக நீங்களும் என் கூட வந்துருக்கதா நினச்சிக்கோங்க. இப்போ காமிக்கிற அந்த இடத்துல தான் மூலவர் இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க. முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்க, அவங்களுக்காகலாம் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் சாமி கும்பிட்டுக்கோங்க. மிருத்யுஞ்சேஸ்வரர் இருக்காங்க. எப்பேற்பட்ட கொடிய நோயினாலும் சரியாகும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆத்மார்த்தமாக இங்கே இருக்கிறதா நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடுத்ததாக இதே கோவிலில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு லிங்கம், அந்த தரிசனம் உங்களுக்காக இருக்க பாருங்கள். நம்ம வாங்கிட்டு போன கயிறெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம். இந்த கயிறை தான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இந்த கயிறு பார்த்திங்கன்னா 10 கயிறு கொடுங்க, 12 கயிறு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மொத்தமாக ஒருத்தங்களுக்கே 10, 20 கொடுத்தா நிறைய பேர் கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மற்ற பக்தர்களுக்கும் இது கொடுக்க முடியும். முக்கியமாக தீராத கஷ்டத்தில் இருக்கவங்க, முக்கியமாக உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்கும் சென்றடையணும். அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு திரும்ப மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க.
ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டைமில் என்னால் அனுப்ப முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொன்னேன் ஒரு 10, 15 நாளில் எல்லாருக்கும் கொடுத்துருவேன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன மாதிரி 10, 15 நாளில் கொடுத்துருவேன். அப்படி இல்லைனாலும் அடுத்த ஒரு 2, 3 நாட்கள். இது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியாகும். அதனால் எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் வந்து கிடச்சிடும். ஒவ்வொரு மெசேஜுக்கும் நான் வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன். எல்லா நம்பர்ட்டையும் நான் வந்து ஃபோன் பண்ணி பேசி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன். அப்புறம் 108 நாள் திவ்ய பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை நல்லபடியாக போயிட்டு 108 நாள் பாராயணம், சாய்நாத சவணமஞ்சரி பாராயணம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. 104 நாட்கள் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நம்ம எப்பொழுதுமே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் தெரியும், எப்போ எது ஆரம்பித்தாலும் அந்த தேதியை வந்து சாய் தான் முடிவு பண்ணுவார்னு. இந்த வாரம் வந்து வியாழக்கிழமையிலே இது முடியுது. இந்த முறை வந்து 108வது நாள் பாராயணம் வியாழக்கிழமையில் முடியுது. பாருங்கள், சாய் வந்து எப்படிலாம் அமைத்து தரேன்னு. அதான் சொல்லுவேன், கால நேரம், இந்த கணக்கு, இந்த வழிபாட்டு பூஜை இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் சாயில் அவரோட அந்த உணர்வு அவரை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவர் வந்து காலத்தில் வந்து முடிவு பண்ணுவார். ஒரு சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சாய்க்கு வந்து எத்தனை விளக்கு ஏற்றி வச்சு என்ன மந்திரத்தை சொல்லி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு. இதிலே கவனம் செலுத்தாதீங்க, சாயை உணருங்க. மற்றதெல்லாம் அவர் உங்களுக்கு வந்து உணர்த்துவார். இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்ம ஒரு நாள் முடிஞ்சது, அடுத்த நாள் பிரார்த்தனை ஷீரடியிலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் அது முடிகிற கிழமை கரெக்டாக வியாழக்கிழமையிலேருந்து முடியுது. யாராவது எதிர்பார்த்தோமா இதை? அதான் அதுவாக நடக்கும். ஆனால் இந்த முறை நம்ம 108வது நாள் பிரார்த்தனை எங்கே போக போகிறோம், எந்த கோவிலில் உட்காந்து நம்ம 108வது நாள் பிரார்த்தனையை நிறைவு செய்ய போகிறோங்கிறத நாளைய பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மிருத்யுஞ்சேஸ்வரர் கோவிலில் இருக்கிற அற்புதமான ஒரு லிங்க தரிசனம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. முக்கியமாக உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவும் அடுத்த 2 நிமிடங்கள் மிருத்யுஞ்சேஸ்வரரை மனசில் நினச்சிக்கிட்டு சாயோட வழிகாட்டுதலோட பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.